இது அஜ்ஞானத்துக்கு லட்சண பாஷ்யம். இந்த லட்சண பாஷ்யத்துக்கு என்ன விவரம் பண்றாருங்கிறத பார்க்கணும். அதுல இன்னைக்கு அந்த ஸ்மிருதி ரூபகாங்கிற பதத்தை விவரிக்கப்படும். ஸ்மிருதி ரூபகாங்கிறது ரெண்டு அர்த்தம். ஸ்மிருதி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நம்ம எடுத்துக்கோம்? ஸ்மிருதி மரணம், ஞாபகம் வருது. மரணம் ஸ்மிருதி. இந்த இடத்துல தாது வந்து ஸ்மிருது தாது, அதுக்கு மேல ஸ்திங்கிறது பிரத்யம். இந்த பிரத்யத்துல ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். ஒண்ணு மரணம், அந்த கிரியையை சொல்லக்கூடியதாகவும் இருக்கலாம், அல்லது மரணத்துக்கு எது விஷயமாகிறதோ அந்த பொருளை சொல்றதாகவும். இந்த ஸ்திங்கிற பிரத்யத்தை பாவே கர்மணி ஸ்தின்னு அப்படின்னு வியாக்கரணத்தை மரணம் ஸ்மிருதி அப்படின்னு நம்ம அர்த்தம் சொன்னோம்னா அப்ப அந்த ஞானத்தை குறிக்கும் இந்த ஸ்மிருதி. ஞாபகம் வருது இல்லையா? ஏற்கனவே அனுபவித்த விஷயத்தை அதோடைய சம்ஸ்காரம் இருக்கிறதுனால இப்ப அந்த பிரமாணங்கள் இல்லாட்டாலும் சம்ஸ்காரத்தினால ஞாபகம் வருது. அந்த ஞாபகத்துக்கு ஸ்மரணம். இதே ஸ்மரியதே ஸ்மிருதின்னு நம்ம அர்த்தம் பண்ணினோம்னா அப்ப என்ன ஆகும்? அந்த ஸ்மரணத்துக்கு விஷயமாக கூடிய வஸ்து பொருள், அதை இந்த ஸ்மிருதி சப்தம் சொல்லி. இந்த ரெண்டு அர்த்தமும் இங்கே எடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த அத்தியாசம் சொல்லும் போது அர்த்தாத்தியாசம் ஞானாத்தியாசம் ரெண்டு சொல்ல வேண்டியிருக்கு. ஞானமும் தவறான ஞானம், அதனால அத்தியாசம் சொல்ல வேண்டியிருக்கு. அதுல பாதிக்கக்கூடிய விஷயம் இருக்கே அதுவும் மித்யாபூதம், அதனால அதையும் அத்தியாசம் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால இந்த ரெண்டு அர்த்தமும் இங்க இருக்கு. இப்ப என்ன கேள்வின்னு கேட்டா, இங்க ஸ்மிருதி அப்படின்னு சொல்லலாமே, ஸ்மிருதி ரூபகான்னு ஏன் போட்டான்? ஸ்மிருதி ரூபகா அப்படின்னு போனதை காட்டிலும் ஸ்மிருதி அப்படின்னு சொல்லலாமேன்னு கேட்டா ஆச்சாரியால் என்ன நினைக்கிறார்? இது ஸ்மிருதி இல்லை, ஸ்மிருதிய போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறார். அதாவது இந்த ஞானம் மரணத்தை போல இருக்கு அப்படின்னு. இந்த ஞானத்துல பாதிக்கக்கூடிய அந்த ரஜதாதி வஸ்துக்கள் ஏற்கனவே ஸ்மரிக்கிற மாதிரி இருக்கு, ஸ்மரிக்கப்பட்ட விஷயத்தை போல இருக்குன்னு சொல்ற மாதிரியும் அவர் நினைக்கிறார். அதை சொல்றதுக்காகத்தான் ரூபகாங்கிற பதத்தை போட்டிருக்கார். இப்ப என்ன கேள்வின்னு கேட்டா அதையும் அப்படி போடணும். பேசாம ஸ்மரணம்னே அந்த ஞானத்தை சொல்லலாமே, அந்த விஷயத்தை ஸ்மரியமானம் அப்படின்னே சொல்லலாமே. ஸ்மிருதி சப்தத்துக்கு ஸ்மரணம்னு ஒரு அர்த்தம், ஸ்மரியமானம்னு இன்னொரு அர்த்தம். இந்த ரெண்டு அர்த்தத்துல ஏன் அப்படி சொல்லணும் கேட்கிறான். யாரு கேட்கறது யாருன்னு கேட்டேன், பிரபாகர மீமாம்சகன். அவன் தான் இப்ப கேள்வி சொல்றான். நானும் இடம் ரஜதம் இருக்கிற சக்ஷுராதி பிரமாணாபாவா பாரிசேஷ்யா ஸ்மரியமானமே வர்த்தகம் ந புனः தத்சதுஷம் இது அக்ஷாதிவாதினா ஆவது. என்ன சொல்றான்? இடம் ரஜதம்னு கிராந்தி. இந்த பிரமையில ரஜதம் தெரியுது, தெரியக்கூடிய ரஜதம் இருக்கே, இதை ஸ்மரியமானம்னு சொல்லணும். ஸ்மரியமானம் போல இல்லை, ஸ்மரியமான சதுஷம் இல்லை, ஸ்மரியமானமே தான். அது எப்படி நீங்க ஸ்மரியமானம் சொல்ற? பிரத்யட்சமா தெரிஞ்சு இருக்கிறீங்க, பிரத்யட்சமா எழுத்தா போலதானே தெரியுது. அப்படி தெரிஞ்சு இதை நினைச்சு பார்க்கிற ரஜதம்னு சொல்ல முடியுமா? சொல்லணுங்கிற அதுக்கு காரணம் காமிக்கிறார் சக்ஷுராதி பிரமாணாபாவா. இந்த இடத்துல அந்த ரஜதம் தெரியறதுக்கு பிரமாணம், தெரியறதுக்கு காரணமான பிரமாணம் எதுவும் இல்லை. கண்ணால தெரியுமா? பிரத்யட்ச பிரமாணத்தால தெரியுமா? அந்த வஸ்து இருந்தால்தான் தெரியும் பிரத்யட்ச பிரமாணத்தாலே. இது இல்லாத சமயத்துல எப்படி அது பிரமாணம் தெரிவிக்க முடியும்? முடியாது. பிரத்யட்ச பிரமாணத்தால தெரியாத சொல்ல முடியாது. அனுமானம்னு சொல்லலாம்னு சொன்னாங்க. அந்த ரஜகத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு ஏது அங்க இருந்ததுன்னா இதை வச்சுன்னு அனுமானம் பண்ணலாம். தூமம் இருந்ததுன்னா வன்னியோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தூமம் இருந்தால் தூமத்தை பார்த்து வன்னி அனுமானம் பண்ண முடியும். இந்த ரஜதமான ரஜதம் இருக்கு, ஏற்கனவே பார்த்த ரஜதம், அந்த ரஜதத்தோடு சேர்ந்த என்ன ஏது இங்க இருக்கு? அது ஒன்றும் இல்லை. அது இல்லாததுனால அனுமானம் பண்ண முடியாது. இது ரஜதம்னு யாராவது சப்தத்தான சொல்லி கொடுத்தாரானா அதுவும் இல்லை. யாரும் இல்லை, இவனுக்குதான் அது ரஜதமா தெரிஞ்சுட்டு இருக்கு. அதனால சப்த பிரமாணம் இல்லை, ஒரு பிரமாணமும் இல்லை.
பிரமாணமே இல்லாமல் ஒரு வஸ்து தியானத்துக்கு விஷயமா இருக்குன்னு சொன்னா அந்த தியானம் என்னவா இருக்கும்? ஏதோ ஞாபகமா இருக்கும், மரண ரூபமாக இருக்கும். அதனால இங்க இந்த இடம் ரஜிதம்னு இந்த ரஜிதம் தெரிகிறது, இந்த ரஜத தியானம் மரணம்னு சொல்லணும். ஏன்னா பிரமாணம்னு சொல்றதுக்கு வழி இல்லை. மரணம்னு சொல்லியாச்சுன்னா அதுல தெரியக்கூடிய அந்த ரஜதம் என்ன ஆகும்? ஸ்மரியமானம். அப்ப பாஷைக்காரர் எப்படி சொல்லிருக்கனா விருத்தியிலே சொல்லியிருக்கேன். இதை போய் ஸ்மரியமானம் போல இருக்கு, விருத்திய போல இருக்குன்னு அது என்ன ரூபசப்தம் இருக்கா சொல்றது கேட்கிறாங்க. சக்ஷுராதி பிரமாண அபாவா பாரிசேஷ்யா ஸ்மரியமானமேவ ரஜதம் ந புனः தத் சதிருஷம் இது அக்ஷாதிவாதினா ஆகு. அக்ஷாதிவாதம்ங்கிற இந்த வாதம் பிராபாகரால சேர்ந்தது. அவதான் வச்சிருந்தாங்க. அவா இந்த மாதிரி சொன்னார். இது ஹே இதுக்கு வேதாந்தி பதில் சொல்றான். மைவம் புரோவஸ்திதத்வேன அவபாசமானத்வா. மரணங்கிறது எப்படி இருக்கும்? ஏற்கனவே அங்க பார்த்தேனே அப்படின்னு ஞாபகம் வருதுன்னு சொன்னா இங்க எதிர்த்தாப்புல இருக்கிறதாக ஞாபகம் வராது. இங்கேயோ பார்த்தேனே, அப்ப பார்த்தேனேன்னு தத் தேச தத் காலம், ஏதோ ஒரு காலம், ஏதோ ஒரு தேசம். அதாவது இப்போ வர்த்தமானமான காலமும் இப்ப புரோவர்த்தி தேசத்தையும் விட்டுட்டு வேற ஒரு தேசம் காலம் பார்த்ததாக ஞாபகம் வரும். ஆனா இங்க அப்படியா தெரியறது? ரஜதான் இங்க எதிர்த்தா போல இருக்கா மாதிரி தான் தெரியுது. புரோவஸ்திதத்வேன இருக்கிறதாகவே படிச்சுன்னு தெரியுது சமகாலத்துல. அதனால இதை ஸ்மரணம்னு சொல்ல முடியாது. அந்த பிராபாகரன் சொன்னா இது ஸ்மரணம் தான் சொல்லி ஆகணும், வேற வழியே இல்லை. பிரத்யத்தினால பார்க்கணும்னு சொன்னா பிரத்யத்துக்கு அந்த விஷயம் இருந்தா தானே பார்க்க முடியும், விஷயமே இல்லையே. அதனால கடைசியில ஸ்மரணம் தான் சொல்லணும். ஸ்மரணம்னு சொல்லிட்டு ஏன் இங்க இருக்கிறதா தெரியுதுன்னு கேட்டா அதுல ஒரு காரணம் இருக்கு. என்ன? இதமம்சைவ ததா அவபாதா ந ரஜதஸ்ய இது நஜ மந்தவியம். இந்த நஜாவை மந்தவியம்ங்கிறது கேட்குறேன். ஆரம்பத்துல வாக்கியத்துல ஆரம்பத்துல போட்டாலும் அதுக்கு அன்வயம் மந்தவியத்துல. இங்க புரோவர்த்தியாக தெரியக்கூடியது இதம், ரஜதம் இல்லை. இதம் ரஜதம்ங்கிறத ரெண்டு அம்சம் இருக்கு. இதம்னு ஒரு அம்சம், ரஜதம்னு இன்னொரு அம்சம். புரோவர்த்தியாக எழுத்தா போல இருக்கிறதாக தெரியக்கூடியது ரஜதம் இல்லை, இடம்ங்கிற அம்சம்தான். ரஜதங்கிறது ஸ்மரிக்கப்படுறதுன்னு சொல்ல வேண்டியதானே. இது என்ன கஷ்டம் இருக்கு? அதுக்கு சொல்றாரு யதா சம்யக் ஸ்தலேஷு இதம் ரஜதம் அயங்கடா இத்தியாதிஷு இதரேதர சம்பிருஷ்டௌ சாமானிய விசேஷௌ அபரோக்ஷௌ அவபாசேதே ததா இஹாபி பிரதிபாதா. நிஜமான ரஜதத்தை வச்சுட்டு அங்க வரக்கூடிய தியானமும் சமஸ்தலத்துல வரக்கூடிய தியானமும் ரெண்டையும் நீங்க விசாரிச்சு பாருங்க. ஏதாவது குறை இருக்கா தெரியும் போது ஒண்ணுமே இல்லை. நிஜமான ரஜதமே ரஜதத்தை பார்த்தோம்னா இதம் ரஜதம்னு தான் சொல்லுவாங்க பார்த்துட்டு. அப்படின்னா அங்க இதம்ங்கிறது தான் பிரத்யக்ஷம், ரஜதங்கிறது வெறும் ஸ்மரணம் அப்படின்னு சொல்லுவாரோ? சொல்ல முடியாது. அப்ப அதை விட இங்க என்ன விசேஷத்தை கண்டேன்? இங்கே அதே மாதிரிதான் தெரியுது இதம் ரஜதம் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இதம்ங்கிறது மாத்திரம் பிரத்யக்ஷமாகும், ரஜதங்கிறது பிரத்யக்ஷம் இல்லை, ஸ்மரணமாகும். இது எப்படி சொல்றது? அதனால ஒரு குறையும் இல்லை. ததா இஹாபி பிரதிபாதா. நிஜமான ரஜதத்தை பார்த்து எப்படி இதம் ரஜதம்னு சொல்லணும்? நிஜமான கடத்தை பார்த்து அயம் கடா, இதோருக்கே கடம் அப்படின்னு சொன்னா இதோ இதுன்னு சொல்றதுதான் பிரத்யக்ஷம், கடத்துறது பிரத்யக்ஷம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இதுதான் இருக்கு. அதே மாதிரி இதரேதர சம்பிருஷ்டவும் சாமானிய விசேஷம். சாமானியம்ங்கிறது இதுன்னு சொன்னா சாமானியம், கஜம் ரஜதம் அப்படின்னு சொன்னா அது விசேஷம். இந்த இதம் ரஜதம் சாமானியம் விசேஷம் ரெண்டுமே சேர்ந்துதான் தெரியுது. சாமானியம் மாத்திரம் பிரத்யட்சமா தெரியுது, ஒரு விசேஷங்கிறது எங்கேயோ இருக்கிறது கிடையாது. அகமதம் சாமானிய விசேஷயோகோ நைரந்தரியேண பிரதிபாதா ததா வியவஹாரः நது சம்சர்க சம்யுக்தத்வாதி. இவன் பூர்வபக்ஷி சொல்லுவான் பிரபாகரன், இல்லே இது ரஜதம் அப்படின்னு சொல்றானேங்கிறதுக்காக நீங்க ஏமாந்து போகாதீங்க, அவன் அப்படிதான் தெரிஞ்சுட்டு இருக்கான்னு நினைக்க வேண்டாம். இது ரஜதம் அப்படின்னு சேர்த்து சொல்றான், அவ்வளவுதான். அதாவது இதுங்கிறதையே அவன் ரஜதமாக தெரிஞ்சுட்டான்னு இல்லை, இதுன்னு மாத்திரம் பார்த்துருக்கான். ரஜதம் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வந்துருக்கு. ஞாபகத்துக்கு வந்த ரஜதம் இது இல்லைன்னு அவனுக்கு தெரியாது. எதா போல அது இல்லைங்கிறது தெரியாது.
அதை அவ்வளவு மாத்திரத்தையே அவன் பேச ஆரம்பிச்சுட்டான். இது ரஜதம் ரெண்டையும் சேர்த்து பேசான். இதை ரஜதமாக புரிந்து கொண்டவன் சொல்ல முடியாது. அவன் ரஜதமாக இதை புரிஞ்சுட்டா தானே அது தப்பாகும், தவறான தியானம். இதுன்னு சொன்னா அதுவும் சரிதான். ரஜதம்ங்கிறது அவன் ஞாபகம் வந்ததும் சரிதான். ஆக இதை ரெண்டையும் சேர்த்து அவன் இதம் ரஜதம்னு சொல்லல, சேர்க்காமலே இதம் ரஜதம்னு சொல்றான். நைரந்தர்யேன பிரதிபாசா ததா விவகாரா நது சம்பந்த சம்வித்தத்பாவா. சேர்த்துனா இதையும் அதுக்கும் சம்பந்தப்படுத்தி சொன்னால் அப்போ ரெண்டு சொல்லிட்டான், இதையும் சொல்லிட்டான் அதையும் சொல்லிட்டான். ஒரே அடுத்தடுத்து சொன்னதுனால நமக்கு சேர்த்து சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு தோஷம் இல்லை. இப்ப என்ன, நிஜமான ரஜத ஸ்தலத்துல இதமும் ரஜதமும் சேர்ந்து இருக்கு, இங்கே அது சேரல, சேராமலே இடம் ரஜதம்னு பேசுறான் வித்தியாசம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு என்ன பதில் சொல்றாரு ஒரு சித்தாந்தி, அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன் பரமார்த்தஸ்தலாத் ஈஷத் நியூனதாயாக அப்படி அதர்சனா நஜரத்தை இங்க வைக்கிறேன், நீ பாரு, அங்கேயும் இடம் ரஜதம் தான் சொன்னேன், இங்கேயும் இடம் தான் சொன்னான். அந்த ரஜத ஸ்தலத்துக்கும் இந்த ரஜதத்துக்கும் நீ என்ன விசேஷத்தை கேட்ட? இங்க ரெண்டு தியானம், அங்க ஒரே தியானம் அப்படின்னு சொல்றீங்க. எதை வச்சுட்டு இங்க வித்தியாசத்தை படுத்துறது? இது ஸ்மரணம் பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷம் ஸ்மரணம் ரெண்டு, அங்க ஒண்ணுதான் பிரத்யக்ஷம் தான் அப்படின்னு சொல்றீங்க. என்ன வித்தியாசத்தை கண்ட? அதுக்கு அவன் சொல்றான், வித்தியாசம் இருக்கு. நிஜமான ரஜதத்தை வச்சு இதம் ரஜதம் அப்படின்னு வர தியானத்துக்கும் சுத்திய பார்த்து இதம் ரஜதம்னு வரக்கூடிய தியானத்துக்கும் வித்தியாசம் எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா அங்க ரஜதம் இருக்கு, இங்க இல்லைங்கிறதுதான் வித்தியாசம். விஷயம் ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல விஷயம் இல்லை. அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்றேன். புரோவர்த்தி ரஜத அபாவன் நியூனதாயிலே. நிஜமான ரஜத ஸ்தலத்துல புரோவர்த்தி ரஜதம் இருக்கு, பொய்யான ரஜத ஸ்தலத்துல புரோவர்த்தி ரஜத அபாவம் அது இல்லை. அதான் அதுக்கு ஒரு வித்தியாசப்பட்டு சொன்னேன். அவர் சொன்னார் அது வாஸ்தவம். ஆனா நான் இது எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்கிறேன். தெரியும் போதே இங்க ரஜதம் இல்லைன்னா தெரியும், கிராந்தி காலத்துல இருக்குன்னு தானே தெரிகிறது. நான் கேட்கறது என்ன, கிராந்தி காலத்துல தெரியும் போது அதுக்கும் நிஜமான ரஜதஸ்தலத்துல தெரியறதுக்கும் என்ன வித்தியாசத்தை கண்டேன்னு கேட்டேன். நீங்க என்ன சொல்றேன்னா இங்க இருக்கு இங்க இல்லைன்னு அர்த்தம் சொல்ற. இது எப்படி தெரியும் அந்த சமயத்துல? அப்ப இருக்குன்னு தானே தெரிஞ்சுருக்கு. கிம் அபரோக்ஷ சம்வித அபாவாத் ரஜதாபாவ நிச்சயா இவ்வா நேதம் ரஜதம் இது பாதக தியானா உங்ககிட்ட கேட்கப்படுது. இந்த இடத்துல அந்த ரஜதம் இல்லாமலே தெரிகிறது அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சது? பிரத்யட்சமாக அந்த ரஜதம் தெரியலே அப்படிங்கிற காரணத்தினால ரஜதம் இல்லை அப்படின்னு நிச்சயம் பண்றியா? இல்லை அப்புறமா இது ரஜதம் இல்லைன்னு பாதக தியானம் வருது, அதை வச்சுட்டு ரஜதாபாவத்தை தீர்மானம் பண்றியா? இதுதான் நிஜமான ஸ்தலத்துல ரஜதம் இருக்கு, இங்கே ரஜதம் இல்லை. அதனாலதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். நான் சொல்றேன் ரஜதம் இல்லைங்கிறது எப்படி நீ கண்டுபிடிக்கிற? பிரத்யட்சமா தெரியலையே அதான் இல்லை அப்படின்னு சொல்றியா? இல்லை அப்புறமா ரஜதம் இல்லைன்னு தெரிகிறதே அதனால இல்லைன்னு சொல்றேன். அப்படி இந்த ரெண்டு சம்பிதபாவத்தைவ அசம்பிரதிபத்தே. இங்க ரஜதம் பிரத்யட்சமா தெரியலேங்கிறது அப்ப தெரியுமோ? காந்தி காலத்துல பிரத்யட்சமா தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. ரஜதம் இருந்தால் பிரத்யட்சமாக தெரியும், பிரத்யட்சமாக தெரியல அதனால ரஜதம் இல்லை அப்படின்னு சொல்றது சரியா வருமோ? இங்க பிரத்யட்சமா தான் தெரிஞ்சிருக்கு. அதனால சம்பித் அபாவத்தைவ அசம்பிரதிபத்தே, பிரத்யட்சமா தெரியலையா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு முடியாது. ஏன்னா பிரத்யட்சமாவே தெரிஞ்சிட்டு இருக்கு காந்தி காலத்துல. இந்த இடத்துல பிரத்யட்சமா தெரியற மாதிரி இருந்தாலும் அது பிரத்யட்சமாகாது. ஏன்னா விஷயம் இல்லாமல் பிரத்யட்சம் வராது. இந்த வஸ்து இருந்தா தான் நம்ம அதை பார்க்க முடியும். வஸ்து இல்லாமல் பார்க்கறதுன்னு சொன்னா அது பிரத்யட்சமாகாது. இங்க வஸ்து ரஜதங்கிறது இல்லாததுனால பிரத்யட்சம் வரல. அர்த்த அபாவேனைவ சம்பிதபாவ நிச்சயே. ரஜதங்கிறது இங்க இல்லாததுனால ரஜத்தை இங்க பிரத்யட்சமாக பார்க்க முடியாது. பிரத்யட்சமாக பார்க்க முடியாததுனால ரஜதங்கிறது இங்க இல்லைன்னு சொன்னா அந்யோன்யாசிரியம் யார் அந்யோன்யாசிரியதா எப்படி இங்க இல்லைன்னு தெரியுது? ரஜதம் இல்லைன்னு பிரத்யட்சமா தெரியலையே, அதான் பிரத்யட்சம் இல்லைங்கிறது எப்படி தெரியுது? அதான் இல்லையோனோ அதனாலதான் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க.
இப்ப இது அந்யோன்யாச்சரியங்கிறதோடு தஸ்மாத் அபரோக்ஷ சம்பித் சத்தாவாதேவ புரோவர்த்தி ரஜத சத்தா அப்யுபகந்தவ்யா. அதனால வேதாந்தி என்ன சொல்றான், அபரோக்ஷமாக ரஜதம் தெரியுதுப்பா. தெரியுதுன்னு சொன்னா ரஜதம் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அந்த தியானத்துக்கு யோக்கியமான ஒரு ரஜதம் இருக்கு. வேதாந்த தியானம் எப்படி பொய்யான ரஜதம் இருக்கு, தெரியும் காலத்துல அனிர்வச்சனீயமான ஒரு ரஜதம் இருக்கு. ஏற்கனவே பார்த்த ரஜதத்தை இங்க பார்க்கல, அதை பிரத்யட்சமா பார்க்க முடியாது. இங்க பிரத்யட்சமாக தெரியக்கூடிய பொய்யான அனிர்வச்சனீய ரஜதம் இந்த இருக்கு, அதைத்தான் இவன் பார்க்கறான்னு வேதாந்தி சொல்றான். வேதாந்தி சொல்ற அபரோக்ஷ சம்பித் பாவாதேவ, அபரோக்ஷமாக தியானம் ஏற்படுறதுனாலேயே புரோவர்த்தி ரஜத சத்தா அபிவகந்தவ்யா. எல்லா போல அந்த ரஜதம் பார்க்கிற காலத்துல இருக்கு. நச்ச வைபரீத்தேன அர்த்தசத்தா நிச்சயாதீனः சம்வித்சத்தா நிச்சயः இது வாக்கியம். ததா சதி அர்த்தநிச்சயோபி ததைவ நிச்சயாந்தராதீனः இது அனவர்த்தா பிரசங்கா. பிராபாகர மதம் இல்லை இது, ஆனா பட்ட மதம் கொஞ்சம் வித்தியாசப்படுறது. பிராபாகர மதத்துக்கும் பட்ட மதத்துக்கும் ஒரு வித்தியாசம் ஞான விஷயத்துல. ஞானத்தை பத்தி ரெண்டு பேருக்கும் அபிப்பிராயம் பரஸ்பரம் இருக்கும். ஒரு வஸ்துவை பார்க்கிறோம், வஸ்து தெரியறதுனால நமக்கு ஞானம் வந்தது தெரியுதான், இது பட்ட மதம். நமக்கு ஞானம் வந்தது பிரத்யட்சம் இல்லை. நமக்கு தெரியுறதா தெரியலையா பார்த்து சொல்றேன், என்ன சொல்லலாம், என்ன தெரியுது, விஷயம் தெரியுது. விஷயம் தெரியறதுனால தெரியுறதுங்கிறது தெரியுது, ஞானம் தெரியுது. ஏன்னா தியானம் நேரடியாக தெரியவே தெரியாது, இது கட்ட மதம். பிராபாகர மதம் என்னன்னா தியானம் சொப்பிரகாசம், அது எப்படி தெரியுதுங்கிற கேள்விக்கே இடம் இல்லை. வந்ததுன்னா தியானம் உடனே தெரிஞ்சுட்டேதான் இருக்கும், தெரியாம போகவே போகாது. கட்ட மதத்துல தெரியாம தியானம் இருக்கும். தெரியாத தியானத்தை விஷயத்தை வச்சுட்டு கண்டுபிடிச்சாங்க. இங்க அப்படி இல்லை, இந்த மாதிரி வித்தியாசமான இது இருக்கு. என்ன சொல்றார், பட்ட மதத்துல உள்ள பூந்து கேட்கிறேன். இப்ப அங்க விஷயம் இல்லைங்கிறது முதல்ல தெரிஞ்சதுன்னா அப்புறம் அது இல்லைங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ரஜதம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அப்பனா அந்த ரஜதம் எனக்கு தெரியல அப்படிங்கிற அந்த தியானத்தையும் இல்லைன்னு சொல்லிடலாமே அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப தப்பு. இப்படி சொன்னா ரஜதம் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிறது வந்து தியானத்தினால தானே தெரிஞ்சுட்டாங்கன்னா அந்த தியானம் வேற ஒரு தியானமா? சரி, அந்த தியானம் என்னன்னு கேட்டா வாஸ்தவமா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தியான அபாவம் காரணம்னு சொல்றாங்க. இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நேர தியானம் காரணம், ஆனா இல்லைன்னு சொல்றதுக்கு தியான அபாவம். அப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்க ஒரு வஸ்து இல்லை, எப்படின்னு கண்டுபிடிக்கிறோம்? இருந்தா தெரியணுமே, தெரியல, அதான் இல்லை. அப்ப தெரியலேங்கிறது வஸ்து இல்லைங்கிறத காமிச்சு கொடுக்குறது, தெரியலேங்கிறது தியான அபாவம். இது என்னத்தை காமிச்சு கொடுக்கறது? விஷய அபாவத்தை காமிச்சு கொடுக்கறது. அதனால அனுபலத்தின்னு ஒரு தனி பிரமாணமா சொல்லுவாங்க. அதனால தியானம் இல்லைங்கிறத வச்சுன்னு நீங்க விஷயம் இல்லைன்னு சொல்றோம்னா தியானம் இல்லைங்கிறது ஒரு சித்தமாகணுமே, அது எப்படி தெரியுதுன்னு கேட்டாங்க. பெரிய அனவஸ்தா தோஷம் ஒன்று. சம்பின் நிச்சயவா. அதனால தியானம் வந்ததுன்னா தியானம் வந்ததுங்கிறது தெரியறதுக்கு இன்னும் ஒண்ணு வேண்டாம், வந்தாலே அது தெரிஞ்சு போகும். தியானம் தான் ஒத்துந்தாகணும். தியானம் வந்ததுன்னா அது சொல்ற மாதிரி விஷயம் இருக்குங்கிறது ஒத்துந்தாகணுமா? அதாவது ஈனாச்ச அர்த்தசத்தா. இது சாந்தியோ பிரமாணமோ நமக்கு விஷயம் இல்லை. நீங்க தெரியறதோ ரஜதம் வந்து இருக்குன்னு நமக்கு தியானம் வந்துருத்தோ இல்லையோ அப்படின்னா ரஜதம் இருக்கு, ஒத்துக்க வேண்டியது. அப்போ ரெண்டாவது பட்சத்துக்கு வரான். நான் தியானத்துல வித்தியாசம் நேரடியா கண்டுபிடிக்க முடியாது, ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு இது ரஜதம் இல்லைன்னு இன்னொரு ஞானம் வந்து விடுறதோ இல்லையோ. ரஜதம்னு முதல்ல தெரிஞ்சுன்றது, கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல இது ரஜதம் இல்லைன்னு இன்னொரு ஞானம் வருது இல்லையா? அந்த ஞானத்தை வச்சுட்டு தான் நான் நிஜமான ரஜதஸ்தலத்துல வரக்கூடிய தியானத்துக்கும் இந்த இடத்துல வரக்கூடிய தியானத்துக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறேன். அந்த ரஜதம் இருந்து தியானம் வந்தது, இந்த ரஜதம் இல்லாமலே தியானம் வந்தது அப்படின்னு சொன்னதுக்கு பிரமாணம் என்னன்னா அப்புறமா போய் பார்க்கும்போது தெரியுது. பாகம் நாபி விதியா சொல்றாரு. இது சொல்றது நியாயம்தான், இது தப்பு இல்லை. ஆனா பிராபாகர் சொன்னா நியாயம் இல்லைங்கிறார். நீ சொல்ல முடியாது, இதை வச்சுட்டு நீ வித்தியாசம் காமிக்க முடியாதுங்கிற. இதுக்கு இதம் ரஜதம் நீ பூர்வஜானேன விருத்தஸ்ய உத்தர ஜானஸ்ய பாத அசாமர்த்தியா. உனக்கு சந்தேகம் வந்துடும் அந்த இடத்துல. ஏன்னா முதல்ல ரஜதம்னு தெரியுது, இப்ப ரஜதம் இல்லைன்னு தெரியுது. முதல்ல தெரிஞ்சது தப்பா, அப்புறமா தெரியுது தப்பான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது?
ரெண்டாவது ஞானம் பூர்வ ஞானத்தை பாதிக்கிறதுன்னு சொன்னா ஏன் முதல் ஞானம் ரெண்டாவது ஞானத்தை பாதிக்க கூடாது? அதுக்கு விருத்தமா இது இருக்கு, இதுக்கு விருத்தமா அது இருக்கு. அதனால நேதம் ரஜதம்ங்கிற ஞானத்திலையும் நமக்கு சந்தேகம் தான் வந்து இது சரியாவோ தப்போ அப்படின்னு. ஏன்னா சித்தம் முன்னாடி இப்பதான் இத்தனை நேரம் ரஜதமா தெரிஞ்சுட்டு இருக்கு, இப்ப திடீர்னு ரஜதம் இல்லைன்னு தெரியுது. அப்ப எதை நம்புறது? அதனால நேதம் ரஜதம்ங்கிற ஞானத்தை கொண்டு முதல் ரஜதம்ங்கிற ஞானத்தை பாதிக்க முடியாது. அந்த ஞானத்துக்கு இந்த சாமர்த்தியம் கிடையாது. அப்ப என்ன சொல்றது? அதுக்கு உத்தர ஜானத்தை காகதி விதிச்சே. அப்ப உத்தர ஜானம் வருதே, இந்த நேரத்துக்கு அப்புறமா போய் பார்க்கும்போது இது ரெண்டும் இல்லைன்னு தெரியுது. அதுக்கு நீங்க என்ன கதி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, பூர்வ ஜானத்தை தொன்மதே யாகதி சைவ பவிஷ்யதி. நேரம் ரஜதம்ங்கிற ஞானம் வந்ததுனால இதுக்கு முன்னாடி வந்த ஞானம் சாந்தின்னு சொல்றீங்கன்னா, நான் இப்படி சொல்லிடுறேன். முதல்ல இது ரஜதம்னு தெரிஞ்சு கொடுத்ததுங்கிறதுனால அப்புறமா ரஜதம் இல்லைன்னு தெரிஞ்சது சாந்தியா இருக்கட்டுமே, அப்படி கூட வரலாமே. நீ இதை வச்சு எப்படி தீர்மானம் பண்றது? அப்புறமா தெரியுது தப்பா இருக்கலாம், முதல்ல இப்படிதான் தெரியுது, அதனால அப்புறமா தெரியுது தப்பு, அப்படி கூட இருக்கலாமே. இது ஒரு விதண்டாவாதம் மாதிரிதான், ஒரு வாதத்துக்காக இருக்கிறது. இது அப்படியே நம்ம எடுத்துன்னு கூடாது. அதுக்கு காரணம் சரியா காமிச்சோன்னா இது சரின்னு விட்டுக்கலாம். பூர்வ ஜானத்தை தொன்மதே யாகதி சைவ பவிஷ்யதி. யதா त्वया इदं रजतम् इत्यत्र यमाकार रजताकारयोः अविवेकः कल्पितः तथा निषेधेऽपि अविवेक एव न तु संसर्गसंवित् इति किन्न कल्प्यते. அப்பா நீ பிராபாகரம் தானே, நீ இடம் ரஜதம்ங்கிறது என்ன சொன்ன? இடம் அப்படின்னா பிரத்யக்ஷம், ரஜதம்ங்கிறது ஸ்மரணம் அப்படின்னு சொன்னேன். இதே மாதிரி இடம் நேதம் ரஜதம் வச்சுக்கோங்க. இடம் அப்படின்னு பிரத்யக்ஷம், ரஜதம்னா இது ஸ்மரணம். இதை பத்தி ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு ஏன் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றா. இல்ல, இன்னும் சில காரணங்கள் இருக்கு. அது என்னன்னா, விவகார சம்வாத ஜானா நிஷேத சம்சர்க்கம் அஸ்தி இது நிச்சயதே. அங்க நான் மாத்திரம் சொல்லல, இன்னொருத்தன் கேட்டாலும் அவனும் இது ரஜதம் இல்லைன்னு தான் சொல்லுவான். அது மாத்திரம் இல்லை, ஞானம் மாத்திரம் இல்ல, ஞானத்துக்கு சம்வாதமாக என்னுடைய பிரவൃத்தியும் இருக்கு. எனக்கு ரஜதமா அங்க போய் பார்த்தா கிடைக்க மாட்டேங்கிறது, ரஜதம் கிடைக்கலையோ நான். அப்ப பிரவൃத்தி என்ன சொல்றது? அங்க ரஜதம் இல்லாததுனால தானே என்னால அதை எடுத்துக்க முடியல, கிடைக்கல இருக்கு. அப்ப அது ரஜதமாக இருந்தா ரஜதார்த்தியான எனக்கு அபிவிருத்தி ஏற்பட்டிருக்கணுமே. அதுல இருந்து என்னாச்சு, பிரவൃத்தியும் ரஜதம் இல்லைங்கிறதையே காமிச்சு கொடுக்குறது. என்னுடைய இரண்டாவதாக வந்த ஞானம் அந்த புரோவர்த்தி வஸ்து ரஜதம் ஆகாதுன்னு காமிச்சு கொடுத்தது. அது மாத்திரம் இல்லை, அதுக்கு சம்வாதம் எடுத்து பிரவೃத்தி பண்ணினா போய் எடுத்து பார்க்கறதுக்கு எனக்கு ரஜதம் கிடைக்கல. ஆக சம்வாதங்கள்லாம் இருக்கிறதுனால ரெண்டாவது ஞானத்தை நான் நம்பணும். அதுல இந்த ரெண்டு ஞானம் எல்லாம் உடச்சு போட முடியாது. முதல் ஞானத்தை காந்தின்னு சொல்றேன். காந்தியில ரெண்டு ஞானம் சேர்ந்து வந்தது, ஸ்மரணமும் பிரத்யக்ஷமும் அப்படி சொல்றேன்னு சொன்னால் கருகி சம்பித சொப்பிரகாசத்தும் சம்பித்துங்கிறது ஞானம் சொப்பிரகாசம். ஞானம் ஒன்னா ரெண்டா அப்படிங்கிறது தானா தெரியணும். சொப்பிரகாசம்னு சொல்ற பட்சத்துல அது தெரியல, அப்புறமா தான் தெரியுது அப்படின்னு நீங்க சொன்னால் அப்ப என்ன ஆகும்? அதுல சொப்பிரகாசத்துவத்துக்கு பிங்கம் வந்ததாகுமே. இதம் ரஜதம் அப்படிங்கிறது தெரியும் போது ரெண்டு ஞானமா தெரியல. அது ஞானம் ரெண்டா ஒன்னாங்கிறது அப்போ தெரியாமல் அப்புறமா பார்த்து அதெல்லாம் பாத தியானங்கள்லாம் வலதா தியானம் பார்த்துட்டு சம்வாதங்கள் பாத தியானம் வந்ததுக்கு அப்புறம் கூட எடுத்து எல்லாம் பரிசீலனை பண்ணி பார்த்து சம்வாதங்கள்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் முன்னாடி வந்த ஞானம் ரெண்டு தியானமா ஒரு தியானமா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னால் அப்புறம் அது என்ன சொப்பிரகாசத்துவ வேண்டியது? சொப்பிரகாசம்னா முன்னாடி ஆரம்பத்திலே தெரியணும், இந்த நேரம் கழிச்சுதான் அதை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னா அதோட சொப்பிரகாசத்துவங்கிற சித்தாந்தத்துக்கு அங்கம் ஏற்படும். விப்ரதிபன்னம் பிரத்யேவ ஏவம் பிரசாதனான் மம அபசித்தாந்த இதே. இப்ப அவன் என்ன சொல்றான், இதெல்லாம் நான் இப்ப சொன்னதெல்லாம் யாருக்கு சொன்னேன்னா எனக்கு சொல்லிக்கல. ஞானத்தை சொப்பிரகாசம் இல்லைன்னு சொல்ற வாதி இருக்கான் இல்லையா, அவனுக்கும் இந்த ஞானத்தை ரெண்டு தியானம் இது ஒரு தியானம் இல்லைன்னு சாதிக்கணுமோ இல்லையோ, அவனுக்காக சொல்லப்பட்டது. என்னுடைய சித்தாந்தத்துல ஞானம் சொப்பிரகாசம் தான், அதுக்கு சம்வாதங்கள்லாம் அபேட்சிக்க வேண்டியதில்லை. யாரு ஒத்துக்கிறது இல்லையோ அவனை பார்த்து பேசும்போது இப்படித்தான் சொல்லியாகனா அவனுக்காகத்தான் இதெல்லாம் சொன்னேன். அப்ப இவர் என்ன சொல்றார், அப்படி இருந்தாலும் ததாபி அனவஸ்தா துஷ்பரிகா. ஏன்னா நேரம் ரஜிதங்கிற ஞானத்தை
சரியானதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு அப்புறம் தான் இதம் ரஜதங்கிற ஞானத்தை ரெண்டா உடைக்க முடியும். இதம் ரஜதம் அப்படின்னு நேதம் ரஜதங்கிறத எப்படி நீங்க சரின்னு தீர்மானம் பண்றது? அது கூட ரெண்டா இருந்ததுன்னா ரெண்டா இருந்து ஒன்னா தெரிகிற மாதிரி இருந்தா என்ன பண்றது? அதுக்கு சம்பாதம் பாடம். சம்பாதங்கிறது சரியா இருக்குங்கிறது யாரு கண்டா? இந்த தாரிகாவை சொல்றதுக்கும் இதே மாதிரி ஒரு அனவஸ்தா தோஷம் மீமாம்சைக்காக சொல்றாங்க. தூரத்துல ரத்தம் இருக்கு, ஜலம் இருக்குன்னு தெரிஞ்சது. ஜலம் இருக்குன்னு தெரிஞ்சதுங்கிறது விஷயம் வாஸ்தவம். ஆனா அது ஜலம் தானான்னு இவனால இப்ப தீர்மானம் பண்ண முடியாது. ஜலமா தெரியறது வேற ஏதாவது கூட ஜலமா தெரியலாம். சரி, இதை எப்படி தீர்மானம் பண்றது? சரி, கிட்ட போய் பார்ப்போம். கிட்ட போய் பார்த்தாலும் ஜலமாவே தெரியுது. இப்ப கூட எப்படி நம்புறது? இது வேற இன்னும் ஒண்ணு ஜலம் போல தெரிஞ்சுட்டு இருக்கலாமே. சரி, எடுத்து வாயில விட்டு குடிச்சு பார்ப்போம். குடிச்சு பார்த்தா தாகசாந்தி ஏற்பட்டது. இதனால இப்ப கண்டுபிடிக்கலாம் இது ஜலமா இருக்கலைன்னா அதை எடுத்து சாப்பிடும் போது தாகசாந்தி ஏற்பட்டதுங்கிறது வர முடியாது இல்லையா? அதனால இந்த காரியத்தை கொண்டு இது அர்த்தக்கிரியாத சொல்றது. இந்த காரியத்தை கொண்டு அது ஜலம்தான் அப்படின்னு தீர்மானம் ஆகுது. இது தீர்மானம் ஆச்சுன்னா நான் ஏற்கனவே எனக்கு ஜலம் அப்படின்னு நான் புரிஞ்சிட்டது சரிதான் அப்படின்னு கொண்டு போனோமா. இப்ப இவன் என்ன கேட்பான்? ஜலத்தை எடுத்து சாப்பிட்டே இதுன்னு நமக்கு தெரியுது, அதுவே ஜலம் சாப்பிடாமலே சொப்னத்துல சாப்பிட்டா மாதிரி வந்ததுன்னா அதை எப்படி நம்புறது? சரி, ஜலம் எடுத்து சாப்பிட்டு தாகம் தீர்ந்ததுன்னு சொல்றீங்க, தாகம் தீராமலே தாகம் தீர்ந்ததுன்னு உனக்கு ஒரு பிராந்தி வந்ததுன்னா என்ன பண்றது? இல்லையா? இப்படி எல்லா இடத்துலையும் நீ சந்தேகப்பட்டுட்டே போயிட்டு இருந்தேன்னா சம்பயாத ஞானமே கிடையாது. அனவசியம் தான் நிச்சயமே தவிர ஒரு ஜென்மா கூட போயிட்டே இருந்தாலும் இந்த ஜலம் தெரிஞ்சது சரியா தப்பா, அந்த புரிஞ்சிட்டு சரியா தப்பான்னு தீர்மானம் பண்ண முடியாது போயிடுது. அதனால நீ ஆரம்பத்திலேயே அனவஸ்தையை போக்குறதுக்கு சொப்பிரகாசம் அந்த சுதப்பிரமாணியங்கிறத ஒத்துக்காகணும். அதான் இது அந்த அனவஸ்தை உனக்கு வந்து சேர்ந்துடும். அனவஸ்தா துஷ்பரிகாரம். அப்போ அவன் சொன்னா, நீ என்ன போயிட்டு கேள்வி கேட்டு கேட்டு பழக்கிற, நீ சொல்ல நீ ஒத்துக்க விஷயம் தானே அங்க ரஜதம் இல்லைங்கிறது. இதம் ரஜதம்னு சத்தியரஜத ஸ்தலத்துக்கும் பொய் ரஜத சாந்தி ஸ்தலத்துக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாரும் ஒத்துக்க விஷயம். அங்க ரஜதம் இருக்கு, இங்க ரஜதம் இல்லை. இதை போட்டு என்னையே இப்படி கேட்டு கேட்டு இது பண்ற இல்லையா? புரோவர்த்தி ரஜதா பாவகா சர்வ சம்பிரதி பண்ணா இது வாக்கியம். எல்லாருக்குமே இந்த விஷயத்துல ஐக்கியமக்கம் தான், ரஜதம் இல்லை அங்க இருக்கு இங்க இல்லை, இதுதான் வித்தியாசம். நான் சொல்லுறது யதா பிரதிபாசமேவ மித்யாரஜதஸ்ய சுக்திஜானேன நிரசன யோக்கியஸ்ய அஸ்மாபில் அபிமுகமா. எல்லாரும் சொல்றான்னு சொல்லாதே, வேதாந்தி சொல்லலை. என்ன சொல்லலை? இந்த ரஜதம் இல்லைங்கிறது நான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். ஏன்? தெரிகிற ரஜதம் மித்யா ரஜதம் சுக்தி ஞானம் வந்தால் நிவர்த்தியாக கூடியது, அதனால போகக்கூடியது. அப்பேற்பட்ட ரஜதம் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அனிர்வதினி ரஜதவாதி. அப்ப ரஜதம் இல்லைங்கிறது எல்லாரும் ஒத்துந்த விஷயம். நீ என்ன கேட்கறேன்னு கேட்க முடியாது. நான் கேட்கலையே, ஒத்துக்கலையே. சரி, அந்த ரஜதம் மித்யா ரஜதம்ங்கிறத நீ எப்படி கண்டுபிடிச்ச? நான் உங்ககிட்ட கேட்கறேன். ரஜதம் தானே தெரியுது. தெரியும் போது மித்யா ரஜதம் நான் தெரியறதே இல்லை. அப்ப அந்த ரஜதம் பொதுவான ரஜதங்கிறத நீ எப்படி கண்டுபிடிச்ச? அவன் இப்ப வேதாந்தியை பார்த்து கேட்கறான். அதுக்கு சொல்ற கேட்கறான். மித்யாரஜதாபகமோகி நேதம் ரஜதம் இது தைகாலிக நிஷேதேன விருத்ததே. என்ன சொல்றான்? மித்யாரஜதம்னு நீ சொல்லணும், அது ஒத்துக்க முடியாது. அதுல நான் ஒரு விரோதம் காமிக்கிறேன். ரஜதம் இருந்ததுன்னா ரஜதம் இல்லைன்னு சொல்றது தப்பு தானே? அப்புறமா நேதம் ரஜதம்னு சொல்றானோ இல்லை, ஞானம் வருதா இல்லையா? ரஜதம் மித்யா ரஜதமும் நஜரஜதமும் பொய் ரஜதமும் ரஜதம் தானே. அது ரஜதம் இருந்து சொன்னா நேதம் ரஜதம் எப்படி சொல்ல முடியும்? அதுக்கும் இதுக்கும் விரோதம் இருக்கு. ரஜதம் அங்க இருக்கு, ரஜதமே இல்லை எப்படி சொல்ல முடியும்? அது ஒண்ணு சொல்றா, அப்படி இல்லை. ரஜதம் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா சத்திய ரஜதம் இல்லைன்னு அர்த்தம். சத்திய நிஷேதத்திய லோக பிரசித்த பரமார்த்த ரஜதம் இல்லையே கிட்ட போனதுக்கு அப்புறம் தெரியுறதே எந்த ரஜதம் இல்லை, மித்யா ரஜதம் இல்லைன்னு இல்லை. இவன் அபேட்சிக்கக்கூடிய சத்தியரஜதம் இல்லை, லௌகிக பரமார்த்த ரஜதம். ரஜதம்னு ஒண்ணு சத்தியரஜதம் பரமார்த்த ரஜதம் இருக்க முடியாது. லோகத்துல பரமார்த்தம்னு சொல்லக்கூடிய நிஜமான ரஜதம்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளி இல்லைன்னு அர்த்தமே தவிர பொய்யான வெள்ளி இல்லைன்னு அதுக்கு அர்த்தம் இல்லையே. வேதம் ரஜதம் ஒரு வெள்ளி இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா இது நடுப்புற கொஞ்சம் கேட்கணும்னா ஒரு கேள்வி இருக்கு, கேள்விக்கு பதில் வரும். பொய் ரஜதம் அப்புறமும் தெரியட்டுமே.
பொய் ரஜிதம் இங்கேயும் போகலையோ நான் பொய் ரஜிதம் சித்தம்னா தெரிஞ்சுட்டு இருந்தா மாதிரி மேதம் ரஜிதம்னு தெரிஞ்சுட்டோம்னா பொய் ரஜிதம் தெரியட்டுமே, அதுக்கு பதில் சொல்லியாங்க. மேதம் ரஜிதம் சொல்லுது சத்தியரஜம் தான் இங்க இல்லை, பொய் ரஜிதம் இல்லைன்னு சொல்லலையே அப்படின்னா, பொய் ரஜிதம் தான் இப்போ இருக்குன்னாச்சுன்னா அப்புறமும் தெரியட்டுமேன்னு கேட்டா அதுக்கு காரணம் என்னன்னா இது சுத்தின்னு தெரிஞ்சு போயிடுது. இது சுத்தின்னு தெரிஞ்சு போயிடுங்க. சுத்தி ஞானத்தினால சுத்தி அஜ்ஞானம் நிவர்த்தி ஆயிடுச்சு. அந்த பொய் ரஜிதத்துக்கு காரணமா இருந்தது எதுன்னு கேட்டா சுத்தி அஜ்ஞானம், அதுதான் உபாதானம். அந்த அஜ்ஞானம் போனதுனாலதான் அந்த பொய் ரஜிதம் தெரியாம போச்சே தவிர ரஜரஜிதம் இது இல்லைன்னு தெரிஞ்சதுனால இல்லை. ஏன் அந்த ரஜிதம் நம்ம தெரியல? ஏன்னா அந்த ரஜதம் எந்த அஜ்ஞானத்தினால ஆனதோ அந்த அஜ்ஞானம் போயிடுது, அது போனதுனால தெரியும். அஜ்ஞானம் போகாம இருந்ததுன்னு சொல்லுவாங்க, பழையபடிக்கு அப்படியே தெரியும். எப்படி இந்த பிரபஞ்ச பிரதிகாசம் தான், நம்மளுடைய சரீரம் பிரபஞ்சம் எல்லாம் தெரியுது இல்லையோ, இதெல்லாம் மிச்சான்னு தெரிஞ்ச மாத்திரத்தினால தெரியாம போறது இல்லையே, காணாம போறது கிடையாதோ, நான் அப்படியே தான் பழையபடிக்கு தெரியும். ஏற்கனவே எப்படி தெரியுதோ, விஞ்ஞானம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சதோ விஞ்ஞானம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் கூட அப்படியே தான் தெரியுது. என்ன காரணம்? இது பொய்யான தோற்றம் தான். ஆனா பொய்யான தோற்றம்னால பழையபடியே தெரிகிறதே. காரணம் என்னன்னா அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம விஷயமான அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகுது. அந்த அஜ்ஞானம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் ரஜிதம் காணாம போன மாதிரி இதுவும் காணாம போயிடும். அப்புறம் யாத்திரை கட்டம் தான் இருக்கும். இது சமாதானம். நச்சைவம் அப்பிரசக்த பிரதிஷேதா சந்தன்யா. இப்ப அப்பிரசக்த பிரதிஷேதம் இது ரஜதம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா இது ரஜதம்னு ஒரு சந்தேகமாவது வந்தால்தானே இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கு. நீ எந்த ரஜதம் இல்லைன்னு சொல்ற? நிஜமான கடையில கிடைக்கக்கூடிய அந்த நல்ல ரஜதம் இருக்கே, அந்த நல்ல ரஜதம் இது கிடையாது அப்படின்னு சொல்றேன். இது நல்ல ரஜதம்ங்கிற சந்தேகமே வரலையே, நீ பொய்யான ரஜதமாகத்தானே பார்த்துட்டு இருக்கேன். நீ பார்க்கிற ரஜதம் வேற, இல்லைன்னு சொல்லக்கூடிய ரஜதம் வேற. அப்போ பார்த்த ரஜதத்தை இல்லைன்னு சொல்லலை, பார்க்காத ரஜதத்தை இல்லைன்னு சொல்றேன். சந்தேகத்துக்கு கூட விஷயமாகாத அந்த நல்ல ரஜதத்தை இல்லைன்னு சொல்றதுல அப்பிரசக்தப்படுது. அந்த மாதிரி ஒரு சமய கூட இந்த பிரதிஷேதமே வேஸ்டா போடும். ஏன்னா பிரதிஷேதத்துக்கு பிரயோஜனம் என்னன்னு சொன்னா அந்த பிராந்தியை நிவர்த்தி பண்ணணுங்கிறது. பிராந்தியில எந்த ரஜதம் விஷயமாச்சோ அதை இல்லைன்னு சொன்னாதான் அதை நிவர்த்தி பண்ண முடியும். அதை விட்டுட்டு பிராந்திக்கு விஷயமாகாத வேற ஒரு ரஜதத்தை இல்லைன்னு சொன்னால் அதனால என்ன பிரயோஜனம்? இது அப்பிரசக்த பிரதிஷேதமா. அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, இல்ல இது அப்பிரசக்த பிரதிஷேதம் ஆகாது. அந்த நஜ ரஜதம் இருக்கு, அந்த ரஜதத்துக்கும் இங்க ஒரு பிரசக்தி இருக்கு. பொய்யான ரஜதம் தான் இது, அவன் பார்க்கிற ரஜதம். ஆனா அந்த பொய்யான ரஜதத்தை அவன் நிஜமான ரஜதமாகத்தானே தெரிஞ்சு எடுக்க போறான். பொய்யான ரஜதத்தை பொய்யான ரஜதம்னு தெரிஞ்சுட்டான்னா அப்புறம் இந்த ஆள் எடுக்க போக மாட்டான். தெரியும் போது பொய்யான ரஜதம் நஜமான ரஜதமாக தெரிகிறது. அப்பனா அதை இல்லைன்னு சொல்லி கொடுத்தது வேதம் இல்லை. இதம், அந்த இதம்னா என்ன தெரியுமா? சுத்தி இல்லை. இதம்னு சொன்னா தெரிஞ்ச ரஜதம் இருக்கு, பொய்யான ரஜதம் இருக்கு, அது நஜ ரஜதம் இல்லை அப்படின்னு சொல்லுது. நீ பார்த்த ரஜதம் ரஜதம் இல்லை. சுத்தி ரஜதம் இல்லைன்னு சொன்னா அப்பிரசக்தப்படுது. சுத்தி ரஜதம் இல்லைன்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லை. நான் பார்த்த ரஜதம், நீ பார்த்த ரஜதம் ரஜதம் இல்லை. இப்ப தெரியாது இது ரஜதம் இல்லை, ரஜதம் இல்லைன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? பார்த்தது பொய்யான ரஜதம், ரஜதம் கிடையாது அப்படின்னு சொல்றான். சொல்ற வித்யாபூதே ரஜதே பரமார்த்த ரஜதார்த்தி பிரவருத்தி தர்சனேன பரமார்த்த ரஜதத்துவ சாமானியோபாது பிரசக்தே அங்கீகாரியத்வா. அந்த பொய்யான ரஜதத்துல எவன் போய் பிரவர்த்திக்கிறான், எடுக்க போறான்? பொய்யான ரஜதம் வேணும்னு ஆசைப்படுறவன் கிடையாது, நஜரஜதம் வேணும்னு ஆசைப்படுறவன் இருக்கானே அவன் எடுக்க போறான். அவன் எடுக்க போனோம்னா அந்த ரஜதத்தை நஜரஜதமாக அவன் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் எடுக்க போக முடியும். அப்போ அந்த நஜரஜதம் இல்லை, நீ போகாதே அப்படின்னு சொல்றது வேதம் ரஜதம்ங்கிறது. அந்நா பூதலே கடனிஷேதோபி துர்பணஞ்சா. நீ சொல்ற போல பார்த்தேன்னா அப்பிரசக்த பிரதிஷேதம்னு சொல்லக்கூடாது. இந்த பூதலத்துல கடன் இல்லையே அப்படின்னு சொன்னது கூட அப்பிரசக்த பிரதிஷேதம் ஆயிடும். ஏன்னா யாருக்கு சந்தேகம்னு கேட்டேன்னா சந்தேகம் வரணுங்கிறது இல்லை. கடன்கிறது உன் மனசுல வந்தா போதும், அங்கேயே தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அந்த கடத்தை இது இல்லைன்னு சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது.
கட சத்வே நிஷேதோ ஆகன்னேக கட அசத்வேக அப்பிரசக்த பிரதிஷேதா. இதான் நீ சொல்றபடி பார்த்தோன்னா அங்க கடம் இருக்கா, அங்கே கடம் இருந்துதான் எப்படி இல்லைன்னு சொல்லுது. சரி அங்க ரஜமே இல்லவே இல்லையே, அப்ப ஏன் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்கிற மாதிரி தானே ஆச்சு நீ கேட்கிற கேள்வி. அதனால அதெல்லாம் அந்த கேள்வி அது கேட்கக்கூடாது. ததா தேசசாமானிய உபாதினா காலசாமானிய உபாதினாவா கட பிரசக்தி சாட்சா. பிரசக்தின்னு சொன்னா அந்த கடம் நேர தானாவே அங்க நேரம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பூதலம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு பூதலத்துல கடம் இருக்கலாம், இந்த பூதலத்துல அது இல்லைன்னு சொல்றேன். இன்னொரு இடத்துல பூதலத்துல இருக்கு, இங்க அது இல்லை. இல்ல இதே பூதலத்துல நேற்று கடம் இருக்கலாம், ஒரு காலத்துல இல்லாம இருக்கலாம், இப்ப இந்த காலத்துல இல்லை. ஏதோ தேசாந்தர காலாந்தரத்தை கொண்டு இதே காலத்துல கடம் இன்னொரு இடத்துல இருக்கு. காலாந்தரத்தை எடுத்துன்னு பார்த்தோம்னா இதே தேசத்துல நேற்றுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்கலாம். அப்படியெல்லாம் பிரசக்தி வரும்போது அந்த கடத்தை இப்போ இங்கே இல்லை அப்படின்னு நாம நிஷேதம் பண்றதுல ஒரு அப்பிரசக்த பிரசேதம் கிடையாது. அதுதாங்கிறது ததைவ பரமார்த்த ரஜதஸ்யாபி அர்த்தம். இதே மாதிரி பரமார்த்த ரஜதத்தை இது இல்லை, இது தெரியக்கூடிய ரஜதம் இருக்கு, இந்த ரஜதம் பரமார்த்த ரஜதம் இல்லை. பரமார்த்த ரஜதம் அங்க இருக்கு, இல்ல வேற ஒரு சமயத்துல இங்கே இருந்திருக்கலாம் இத்தியாதிகளை பார்த்து அது இங்க இல்லைன்னு நிஷேதம் பண்றதுல தவறே கிடையாது. ஏவம் சதி உத்தரகாரீனா நாஸ்தி அத்திர ரஜதம் இது பிரத்யயா பரமார்த்த ரஜத விஷயா நிச்சைவ ரஜதமபாதி பிரத்யேஷ மித்யாரஜத விஷயா இது உபயம் அப்படி உபபத்தியதே. இப்ப இதுக்கு பிரமாணமா ரெண்டு அனுபவம் இருக்குங்கிற சாந்தி போனதுக்கு அப்புறம் இவனுக்கு ரெண்டு விதமான அனுபவங்கள் ஏற்படும். நான் பொய்யான ரஜதத்தை பார்த்து ஏமாந்தேன் அப்படின்னு சொல்றேன்னா, எந்த ரஜதத்தை பார்த்தேங்கிறான்? பொய்யான ரஜதத்தை பார்த்தேங்கிறான். இல்லைன்னு சொல்லப்போது இது நிஜமான ரஜதம் இல்லை. நிஜமான ரஜதம் இல்லை அப்படின்னு சொல்றது ரஜதம் நிஜமான ரஜதம் பற்றி பார்த்தது எதுன்னு கேட்டா பொய்யான ரஜதத்தை பார்த்தேன்னு சொல்றான். மித்யா ரஜதம் அபா, நிச்சய ரஜதம் அபான்னா பொய்யான ரஜதத்தை பார்த்தேன்னு அர்த்தம். இது ரஜதம் இல்லைன்னு சொன்னா நிஜமான ரஜதம் இல்லைன்னு அர்த்தம். பொய்யான ரஜதம் இல்லைன்னு நம்ம சொல்லவே வரும். ஆக இந்த ரெண்டு விதமான அனுபவத்துக்கும் விஷயம் எம் மதத்துல இருக்கு, ஓம் மதத்துல கிடையாது. ஏன்னா பொய்யான ரஜதம்னா என்ன, அப்படி ஒரு ரஜதமே உனக்கு கிடையாது. அந்நியா ஏகா பிரத்யா அபலப்தியேக. நிஜமான ரஜதமே தெரிஞ்சதுன்னா பொய்யான ரஜதத்தை பார்த்தேங்கிற அனுபவத்துக்கு அங்கம் ஏற்படும். சரியா? சரி, பொய்யான ரஜதம் தான் இவன் பார்த்திருக்கான், நிஜமான ரஜதத்துக்கு விஷயமே இல்லைன்னு சொன்னா இதம் ரஜதம் இல்லை அப்படின்னு சொல்றது அதுக்கு பிரச்சனை ஏற்படும். ஆக ரெண்டு அனுபவத்துக்கும் விரோதம் இல்லாமல் சமன்வயம் பண்ணணும்னா பார்த்தது பொய்யான ரஜதம், இல்லைன்னு சொல்றது நிஜமான ரஜதம்னு பிரிச்சு வச்சுக்க வேண்டியது. நனு ரஜதாபரோக்ஷ அனுபபத்யாது சம்சிருஷ்டாவபாசம் பரிகல்பிய தது உபபத்தயேஹி மித்யாரஜத கல்பனா கிளேஷः கிரியதே. ரஜதாபரோக்ஷியந்து சம்சிருஷ்டாவபாசம் அந்தரேணைவ அபரோக்ஷ சுக்தி ஜானா விவேக உபபத்தியதே இது. இப்ப வேற ஒரு கேள்வி கேட்க, ரஜதம் பிரத்யட்சமா தெரியுதுங்கிற ஒரே காரணத்தை வச்சுதானே பொய்யான ரஜதம்னு ஒரு ரஜதத்தை நீ கல்பிக்கிற, அங்க இருக்கு அதுதான் பாக்குறாங்க, ஏன் அவனை கஷ்டப்படணும்? இதம்ங்கிறது பிரத்யக்ஷ ஜானம் தானே, இந்த ஞானத்தோட சேர்ந்துதானே ரஜத ஜானம் வந்திருக்கு. அங்க சேரக்கூடிய ஞானம் பிரத்யட்சமா இருக்கிறதுனால இந்த ரஜத ஞானமும் பிரத்யட்சமா தெரியுதுன்னு சொல்லணும். இதம்ங்கிறது பிரத்யட்சமா இருக்கிறதுனால அதோட சேர்ந்த ரஜத ஞானமும் பிரத்யட்சமா தெரியுதுன்னு சொல்லிட்டு போலாமே. ரஜதம் பிரத்யட்சமா வருதுன்னு வச்சுண்டு அது பிரத்யட்சமா ஆனா அங்க ஒரு ரஜதம் இருக்கணுமே அப்படின்னு கேட்டுட்டு இதை பிரத்யட்சமாக ஆக்கிறதுக்காக அதுக்கு தகுந்தா போல ஒரு ரஜதத்தை உண்டு பண்ணி பொய்யான ரஜதம் அந்த விஷயமா இருக்குதுன்னு இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்டு கல்பனை பண்ணணும். இதம்ங்கிறது பிரத்யக்ஷ ஞானம், அந்த ஞானத்தோட சேர்ந்ததுனால இந்த ரஜத ஞானமும் பிரத்யட்சமா தெரிகிறதே தவிர இது பிரத்யக்ஷ ஞானமே இல்லைன்னு சொல்லலாம். இதுக்கே அதாதி விவேக ஞான சமயே ஏதாவந்தங்காலம் தத் ரஜதம் அனேன அவிவிக்தம் இது அவிவேக ஏவ பராமரிச்சேத நஜ ததா பராமரிச்சதே. இது ஏன் இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, ஞானம் காந்தி வந்து போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய அனுபவத்தை பார்த்தா அதுக்கு இது ஒத்து வராது. காந்தி போனதுக்கு அப்புறம் இவன் எப்படி நினைக்கிறான், பொய்யான இதுகிட்ட பார்த்தேன் அப்படின்னு தானே சொல்றான். இப்போ காந்தி போனதுக்கு அப்புறம் இவனுக்கு எப்படி வரணும்? அப்படி இல்லை, இத்தனை நாளை எனக்கு இந்த இதுங்கிற ஞானமும்
ரஜதங்கிற ஞானமும் ஒன்னா தெரிஞ்சுட்டு இருந்தது, இப்பதான் அது வேறன்னு தெரியுது அப்படின்னு யாருக்காவது தெரியுதோ? ஞானத்தை போய் பிரித்து தனித்தனியா பிரிக்கிறதே இல்லை. ரஜதத்தை வேணும்னா இது ரஜதம் இல்லை அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு விடுறான். ஆனா ஞானத்தை போய் இதுன்னு தனி, ரஜதம்னு தனி, அது ரெண்டு ஞானமாக வந்ததுன்னு யாருக்குமே தெரியுது. ஏதாவந்தம் காலம் இதம் ரஜதம் அபா இது பிரத்யபிஜயா சம்பிரஷ்டாவதாக பராமரிச்சது, இதுதான் ரஜதமாக தெரிஞ்சது அப்படிதான் அவனுக்கு வருதே தவிர இது ரஜத ஞானம் இது இடம் ஞானம் அப்படின்னு ஞானத்துல ரெண்டு பாகம் போட்டு தெரியவே கிடையாது. அவிவேகம்னு சொன்னா விவேகம் இல்லாம போச்சுன்னு, முன்னாடி இந்த ரஜத ஞானமும் அந்த இந்த இடங்கிற ஞானமும் ரெண்டு சேர்ந்து தெரிஞ்சுட்டு அப்படின்லாம் யாருக்கும் தெரியவில்லை. அதான் புரோவர்த்தி மித்யா ரஜதம் அங்கீகரித்ததும் அவனுக்கு சாந்தியில தெரியக்கூடிய பொய்யான ரஜதம் எதிராக இருக்கிறத இருந்தாங்க. அந்யதா சுக்கிம் திருஷ்டுவா ரஜதே பிரவர்த்ததே இது கிங்கேன சங்கச்சேத. அவன் ரஜதத்தை பார்த்தான பார்க்கல, சுக்கிதான் பார்த்தான்னு சொன்னா அப்படி எதுல போய் அவன் பிரவர்த்திப்பான்? இவனுக்கு ரஜதம் தான் வேணும், இவன் இதம்னு சொல்லி இதம் வேணுமா ரஜதம் வேணுமா? இவன் பார்க்கறதுல ராபாகரன் சொல்றபடி ரெண்டாவது இருந்தோம்னா இதம்னு ஒண்ணு ரஜதம்னு ஒண்ணு. இதம்ங்கிறது இங்கே இருக்கு, ரஜதங்கிறது எங்கேயோ இருக்கு. உனக்கு இதம் வேணுமா ரஜதம் வேணுமா? இதம் வேணும்னா இங்க போகலாம், ரஜதம் வேணும்னா எங்க இருக்கோ அங்கனா போனோம். ஆனா இது ரஜதம் வேணும்னு சொல்லிட்டு இதம்ல போய் ஏன் பிரவர்த்திக்கிறான்? அதனால எங்கேயோ இருக்கிற ரஜதத்தை அவன் பார்க்கல, அந்த ரஜதம் கூட இங்கே வந்து அந்த ரஜதம் சொல்லக்கூடாது, இங்கே ஒரு ரஜதம் வந்து வந்த ரஜதத்தை எடுக்கிறதுக்காக இது போறான்னு சொல்றோம். அதுதான் மித்யா ரஜதம். தஸ்மாத் ந ஸ்மரியமானம் இதம் ரஜதம். அப்ப என்னாச்சு? இவன் பிராந்தியில தெரியக்கூடிய அந்த ரஜதம் ஸ்மரியமான ரஜதம் கிடையாது. ஏற்கனவே பார்த்த ரஜதம் இப்ப ஞாபகத்துக்கு வந்தது, அந்த ரஜதம் தான் இதுன்னு சொல்லக்கூடாது, இது வேற பொய்யான ரஜதம். அவன் ஏற்கனவே பார்த்தது லௌகிக பரமார்த்த ரஜதமாக இருக்கலாம், இப்ப பார்க்கறது வேற. அதனாலதான் ஆச்சாரியால் ஸ்மிருதி ரூபா ஸ்மரியமான சதிருஷம்னு சொன்னாலே தவிர வெறும் ஸ்மிருதின்னு சொல்றது ஸ்மரியமான சதிருஷமேவா. இதையே அது போல இருக்குன்னு சொல்றாருன்னு கேட்டா என்ன சாதிருஷ்யம்? அது பார்த்தாலே தெரியுது சாதிருஷ்யம். அதனாலதான் அதுவாகவே சர்ஜதம்னு பேர் சொல்றான். தத்தாதிருஷ்யஞ்ச பூர்வானுபவ சாபேக்ஷ ஞான கம்யத்வாத் உபபன்னம். என்ன சாதிருஷ்யம்னா மரணத்துல அந்த ரஜதம் பாதிக்கணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அனுபவம் வந்திருக்கணும் இல்லையா? அப்பதானே மரணத்துல அந்த ரஜதத்தை பார்க்க முடியும். இங்கேயும் காந்தியில ரஜதத்தை பார்க்கணும்னு சொன்னா அதே மாதிரி ரஜத சமஸ்காரம் ஏற்கனவே அனுபவிச்சவனுக்கு தான் காந்தி வர முடியும். ரஜதத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னா இது ரஜதம்னு எல்லாருமே காந்தி வர முடியாது. அதனால மரணத்துக்கும் ஏற்கனவே பூர்வானுபவம் இருக்கணும், காந்திக்கும் பூர்வானுபவம் இருக்கணும். இந்த சாதிருஷ்யத்தை வச்சுதான் ஸ்மிருதி ரூபகான்னு சொல்றது. நகி அனனுபூத ரஜதத்தை ரஜத பிராந்தி திருஷ்யதே. ரஜதத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாது, அனுபவமே இல்லாதவனுக்கு இது ரஜதம்ங்கிற பிராந்தி வர முடியுமோ? வரவே வராது. குணம்ங்கிறது இதுல ஒரு சின்ன கேள்வி வரை கேட்டு இதுவரை கசப்ப அனுபவிச்சதே கிடையாது ஒரு குழந்தை. அதனுடைய வாயில கசப்பான பதார்த்தத்தை வச்சா உடனே அதை வந்து துப்புறது இல்லையா? கூட்டு வெள்ளத்தை இதை வச்சா அது வந்து எடுத்துக்கிறது. அதுக்கு தெரியாது அது எப்படி இந்த மாதிரி இது வந்தது. அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா இப்போ தெரியாதுன்றது வாஸ்தவம் தான், ஆனா ஜென்மாந்திரிய வாசனை அதனாலதான் தூப்படுது. இல்லாட்டா அது இது வேண்டாது அதனால நாம தூக்கணும்னு சொல்லி தூப்பாது. இது வேண்டியது நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிறது. இது ஜென்மாந்திர வாசனை இல்லாட்டா பொருள் சம்ஸ்காரம் இல்லாட்டா முடியாது. அதையவ சம்ஸ்காரஜன்யத்வா ஞானாத்தியாசத்தியாபி ஸ்மிருதி சாமியம் அவகந்தம். அதனால இந்த விஷயமும் ஸ்மிருதி சதிருஷம், அந்த ஞானமும் ஸ்மிருதி சதிருஷம், மரணமே சொல்ல முடியாது. அதனால்தான் பாக்கியக்காரர் ஸ்மிருதி ரூபகான்னு பதம் போடுறார்.